உங்களை நம்பி தான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில் என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களே. வீட்லேயே டீ காஃபி சாப்பிட்டு வந்துடுவாங்க. அங்கே யாரும் வரல. அங்கே போய் கருப்பட்டி காஃபி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வச்சது தப்பு. அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையை கறக்கிட்டாரு. எவ்வளோ லாஸ் ஆச்சு? 10 லட்ச ரூபாய் கிளாஸ். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு கிளாஸ் இல்லை, இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைசிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு நாங்கள் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ்ட்ட சொன்னால் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு குறிச்சு போனேன்டா. ஆனா சொன்னால் அவங்க 6 மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு ஒன்றும் முடியலை, நான் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டதுக்கு வந்து பார்த்துட்டு லொக்கேஷன் சரியில்லை, நீ வேற இப்படியே விட்டுட்டா இவ யாரையும் வாழ விட மாட்டான். லொக்கேஷன் மாற்றுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும் போதே அவங்க கொடுக்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் லொக்கேஷன் நாங்கள் பார்த்து தான் ஓகே பண்ணுவோம், அப்போ தான் நீ வைக்கணும்னு சொல்லுவாங்க. சொல்லணும்னா இவனுக்கு தான் நேரம் சரியில்லை. கட்டத்தில் இருக்க வேண்டிய கிரகமெல்லாம் கட்டிங் போட்டு சுற்றிட்டு இருக்கு. சரி, அவங்க தான் பார்த்து ஓகே சொன்னாங்க. இப்போ வந்துட்டு லொக்கேஷனை நீ மாற்றுன்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் மாத்திரம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீ டீ காஃபி ஓலையா ஜூஸ் கடை போட்டு காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சி போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்க? ஜூஸ் கடை போட்டுக்கோனே. கருப்பட்டி காஃபின்னு போர்டை போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும்? அதுக்கு நான் தனியாக வச்சுட்டு போயிருப்பேனே. அந்த கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியாக வச்சிருந்தனால மொத்தம் 5 லட்ச ரூபாயில் சூப்பராக வச்சிருக்கலாம். ஓ, அவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் நிறையா. ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஊரப்பாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஸ்டூடெண்ட்டே வரல சார், ஃபேமிலி கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்க. சில இஷ்யூஸ் வந்து பில்டிங்லேயே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது சார். ஹவுஸ் ஓனர் எல்லாமே இருக்குது, எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும்னே ஒரு 4 தூண் வச்சு தான் சார் கடையவே கொடுத்தாரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரதில்ல திக்கி ஆன் பண்ணும்போது கரண்ட் பட்டுன்னு வெடிச்சு போயிடும். டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. அவங்களாம் திட்டுவாங்க, என்ன எழுந்து போயிடுவாங்க, ஃபுட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஓ, எவ்வளோ லாஸ் பிஸ்னஸில்? 25 lakhs சார். ஸ்டாஃப்லாம் சம்பளம் கொடுக்கலன்னா என்ன அடிக்கவே வந்துட்டான் சார். எல்லாம் சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. என்ன அடிக்கவே வந்துட்டான் சார். எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன். நான் என்னையா குத்தம் பண்ணீங்க? என்ன எப்படி துரத்துற? நீ குத்தம் பண்ணா